வணக்கம் நண்பர்களே. பிப்ரவரி 27 வெள்ளிக்கிழமை மாலை கோழிக்கூட்டில் இருந்து கொல்லத்திற்கு புறப்பட்ட கேரளா பேருந்தில் நடந்த ஒரு சிறிய சம்பவத்தை பயணி ராஜேஷ்குமார் பகிர்ந்துள்ளார். பேருந்து குருவாயூர் கொடுங்கநல்லூர் வழித்தடத்தில் உள்ள காலாமுரி ஸ்டாப்பை அடைய முன்பாக ஒரு சிறுமி எழுந்து கண்டக்டரிடம் தன்னை இறங்குமாறு கூறினாள். இரவு ஆகிவிட்டதால் கண்டக்டர் அந்த சிறுமியிடம், உன்னை அழைத்து கொள்ள யாராவது ஸ்டாப்பில் காத்திருக்கிறார்களா என்று கேட்டார். அதற்கு அந்த குழந்தை உண்டு என்று பதிலளித்தாள். ஆனால் அந்த ஸ்டாப்பில் யாரும் இல்லை. வீட்டிலிருந்து ஒருவர் வந்திருக்கிறார் அக்கா, பிரச்சனை இல்லை, நீங்கள் போங்கள் என்று கூறினாள் அந்த சிறுமி. இறங்கினாள். ஆனால் அந்த கண்டக்டர் உடனே பேருந்தை இயக்கவில்லை. சிறிது நேரம் காத்திருந்தாள். யாரும் வராததை பார்த்ததும் அந்த சிறுமியை மீண்டும் பேருந்தில் ஏற்றினார். அடுத்த ஸ்டாப்பான 3 பீடிக்காவில் மற்றொரு இளம்பெண் இறங்க வேண்டி இருந்தது. அங்கே இருவரையும் ஒன்றாக இறக்கி அவர்களை அழைத்துச் செல்ல வரும் நபரை இங்கே வரும்படி அழைக்கவும் கூறினார். அவர்கள் விரும்பினால் அந்த முதல் ஸ்டாப்பிலேயே அந்த சிறுமியை இறக்கிவிட்டு போயிருக்கலாம். ஆனால் அந்த பெண் கண்டக்டர் அப்படி செய்யவில்லை. அந்த தருணத்தில் அவர்களில் தெரிந்தது ஒரு அம்மாவின் அன்பும் கவனம்தான். அவருக்கு பேருந்தின் டிரைவரும் முழுமையாக ஒத்துழைத்தார். இந்த நல்ல செயலை செய்த கொல்லம் டிப்போவின் பெண் கண்டக்டர் விருந்தாகுமாரிக்கு மற்றும் டிரைவர் ஆனந்துக்கும் எங்கள் பயணிகளின் பாதுகாப்புக்காக என்றும் இப்படியும் காவலராக இருப்பீர்கள் என்ற நம்பிக்கையுடன் தாய்மையை போற்றுவோம் நண்பர்களே. இந்த வீடியோ பார்க்கின்ற நீங்களும் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணிக்கங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கங்க, அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம் நண்பர்களே.